காதல் எனும் சிறையினிலே திடீர்னு பக்கத்தில் அபிநயாவோட குழந்தை அழ. அதில் பழைய நினைவிலிருந்து சுனினவுக்கு வந்த அபிநயா கண்களில் வழிஞ்ச நீரை தொடச்சிக்கிட்டு குழந்தைய எடுத்து மார்போடு அணைச்சு பால் கொடுத்தா. அப்படி பால் கொடுக்கும்போது குழந்தையோட சட்டை விலக அதிலிருந்த மச்சத்தை பார்த்தா. இந்த மச்சம் இவங்களுடைய குடும்பத்துக்கே உரியதா இல்லை அவனுக்கு மட்டும் உரியதான்னு அவளுக்கு தெரியல. ஒருவேளை இந்த மச்சத்தை அவன் பார்த்தா இது தனக்கு பிறந்த குழந்தைன்னு நினைப்பானா இல்லை அவங்க குடும்பத்துக்கே பிறந்ததுன்னு நினைப்பானா அப்படின்னு கூட அவளுக்கு பயம் வந்துச்சு. இந்த மச்சம் அவளுக்கு தன்னோட கற்பை புரிய வைக்க போகும் மச்சமா இல்லை தன்னோட கற்பையை இழிவுபடுத்த போகும் மச்சமானு அவளுக்கு எப்பவுமே குழப்பமாக இருக்கும். அதனாலேயே அதை மறைச்சி வச்சிருந்தா. இப்படி குழப்பமான மண்ணில் குழந்தைய தட்டி கொடுத்தபடி பால் கொடுத்தா அபிநயா. இரவு முழுவதும் தூங்காமல் இருந்தனால கண்ணெல்லாம் ரொம்ப எரிஞ்சுது. அப்படியே படுத்து தூங்கணும் போல இருந்தது. ஆனால் வேற வழி இல்லை. இன்னைக்கு அவள் வேலைக்கு போய்தான் ஆகணும் அப்படின்னு நினச்சவ குழந்தைய படுக்கையில் விட்டபடி குளிச்சுட்டு வேற உடைக்கு மாறி குழந்தைய எடுத்துக்கிட்டு அவசர அவசரமாக அரண்மனைக்கு வேலைக்கு போனான். இன்னைக்கும் அரண்மனையில் அவளுக்கு ஒரு புது உறவு கிடைக்கும்னு அவளுக்கு தெரியாமையே இருந்தது. அதனால் வரும் விளைவுகள் பற்றியும் அறியாமையும் அந்த அப்பாவி பொண்ணு எப்பவும் போல வேலைக்கு போனான். அரண்மனையில் காலை வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் மத்தியானம் சமைக்கிறதுக்கு அம்மிக்கல்ல மசாலாவை போட்டபடி அரைச்சிட்டு இருந்தா. காலையிலேருந்து என்னமோ வீட்டில் கரண்ட் இல்லை. வீட்டில் ஜென்ரேட்டரும் இப்போது வேலை செய்யாதனால வேற வழி இல்லாமல் அத்தனை மசாலாவையும் அபிநயாவே கையில் அரைக்க வேண்டியதாக போச்சு. மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்க கொஞ்சம் கொஞ்சமாக அம்மியில் வச்சு அரைச்சிட்டு இருந்தா. அம்மிக்கல்லும் ரொம்ப பெருசாக இருந்ததுனால அவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அப்போது ஏதோ ஒரு உணர்வு அவளுக்கு தோண ஆரம்பிச்சுது. திடீர்னு திரும்பி பார்த்தா தனக்கு பின்னாடி அங்கே அவளைவே பார்த்தபடி மார்புக்கு குறுக்க கைகளை கட்டினபடி பார்த்துக்கிட்டே நின்றுட்டு இருந்தான் ஒருவன். பார்க்கறதுக்கு இந்த குடும்பத்து ஆள் மாதிரி தெரிஞ்சான். ஆனால் யாருன்னு அவளால் புரிஞ்சுக்க முடியல. அம்மையில் அரைச்சிட்டு இருந்ததுனால புடவை கொஞ்சம் விலகி இருக்க அதை கவனிச்சவ படார்னு எழுந்து புடவையை சரி செஞ்சபடி அவனை தயக்கத்தோட பார்த்தா. அவன் மெதுவா அவளை நோக்கி நடந்து வந்தான். எப்படி இருக்க அபிநயா? நீ அபிநயா தானே அப்படின்ற கேள்வியில் திகைச்சு போனா கொஞ்ச நேரத்தில். அவளை இந்த வீட்டில் நலம் விசாரிக்கக்கூடிய ஆள் வேற இருக்காங்களா அப்படின்னு அவளுக்கு ரொம்ப ஆச்சரியம். கண்களில் குளம் கட்டின நீரை மறைச்சபடி தலையை கீழே குனிந்தவாறு தலையை மட்டும் மௌனமாக ஆட்டினான். அதை பார்த்தவன், இங்கே உனக்கு ரொம்ப சிரமமாக இருக்கா அபிநயா? அம்மா இப்போ தான் சொன்னாங்க நீ இங்கே இருக்கிறதா. என்னை யாருன்னு உனக்கு தெரியுதா அப்படின்னு கேட்டான். அவ இல்லைன்னு தலையாட்ட, என் பேர் தேவா அப்படின்னு அவன் சொன்னதும் விடுக்குன்னு நிமிர்ந்து அவனை கூர்மையாக பார்த்தா அபிநயா. இந்த பெயரை அருண் வாயால் ரொம்ப தடவை சொல்ல கேள்விப்பட்டிருக்கா. ஆனால் இப்போதான் அவனை முதல்ல நேரில் பார்க்குறான். கிட்டத்தட்ட ஆதித்யாவோட உயரத்துக்கு இருந்தான் தேவா. கூர்மையான கண்கள், நல்ல கலர், அப்படியே ஆதித்யா தான். அவனுடைய முகத்தை பார்த்தா அவளுக்கு இன்னதுன்னு தெரியாத ஒரு சொல்ல முடியாத ஒரு உணர்வு அவளை ஆட்கொண்டுச்சு. அவனைவே பார்த்துட்டு இருந்தா அபிநயா. அவளுடைய பார்வை உணர்ந்த தேவா, என்ன அப்படி பார்க்குற? அருண்வர்மன் சொன்ன உருவத்துக்கும் இந்த உருவத்துக்கும் சம்மந்தம் இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு இருக்கியா அப்படின்னு கேட்டான் தேவா. அதை கேட்டவ மௌனமாக நிற்க, ஆமாம் உனக்கு ஒரு குழந்தை இருக்கிறதா சொன்னாங்களே, என்ன குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு ஆசையோட கேட்டான். பையன் அப்படின்னு ஒரே வார்த்தையோட முடிச்சவகிட்ட, ஆமாம் குழந்தை எங்க அப்படின்னு அடுத்த கேள்வியும் கேட்டான். குழந்தை அவளுக்கு கொஞ்சம் தொலைவில் சுடும் வெயில்ல சின்ன துணியில படுத்து அழுதுகிட்டே இருந்தது. அந்த பச்சிலம் குழந்தைய கையை காட்டினா அபிநயா. குழந்தை படுத்துட்டு இருந்த கோலத்தை பார்த்தவனுக்கு மனசெல்லாம் பதறி போச்சு. ஏய் என்ன நீ குழந்தை இப்படி வெயில போட்டிருக்க? பச்சை குழந்தை, அது உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா அப்படின்னு உரிமையோட திட்டினபடி குழந்தைய ஓடி போய் எடுத்துக்கிட்டான் தேவா. குழந்தை இத்தனை நேரமும் வெயில படுத்துட்டு இருந்தனால அழுதுட்டு இருந்தது. தேவா தூக்குனதும் அவனுடைய கைகள் ஜில்லுன்னு இருக்க குழந்தையோட அழுகை கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிருந்தது. குழந்தைய மார்போடு அணைச்சி தட்டி கொடுத்து சமாதானப்படுத்தினான் தேவா. என்ன அபிநயா இது, குழந்தைய பத்திரமா பார்த்துக்க வேண்டாமா அப்படின்னு கடிந்தபடி குழந்தைய எடுத்துக்கிட்டு அவகிட்ட வந்தான். குழந்தை கொஞ்ச நேரம் என்கிட்ட இருக்கட்டும் சரியா? உன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு என்னோட ரூமுக்கு வந்து இந்த குழந்தைய வாங்கிக்கோ.
இல்லை நானே கூட அப்புறமா கொண்டு வந்து கொடுக்குறேன் என்ன அப்படின்னு சொன்னபடி குழந்தைய எடுத்துட்டு போனான். அதை பார்த்தவளுக்கு கண்களில் நீர் பெருகுச்சு. இத்தனை நாட்களும் குழந்தை இப்படி வெறும் தரையில் படுத்தபடி அழுதுகிட்டு தான் இருந்தான். இன்னைக்கு அவன் கையில் குழந்தை பத்திரமா இருக்கும் அப்படின்னு நினச்சவ மடமடன்னு அடுத்த வேலைகளில் இறங்கினான். குழந்தையை எடுத்துக்கிட்டு போன தேவா குழந்தைக்கு தேவையான எல்லா பொருட்களையும் ஆள் விட்டு வாங்கி வர சொன்னான். தேவா அவனோட அறைக்கு குழந்தையை எடுத்துக்கிட்டு வந்து குழந்தையோட கொஞ்சி விளையாடிட்டு இருந்தான். அப்போ திடீர்னு அறைக்குள்ள வந்த அவனுடைய அம்மா ரஞ்சனா தன் மகன் ஒரு குழந்தையோட இருக்கிறத பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சா. யாரடா இந்த குழந்தை, எங்கேருந்து வந்துச்சு, அதுவும் இவ்வளோ பெரிய அரண்மனையில் எனக்கே தெரியாம இந்த குழந்தை எப்படிடா உள்ள வந்துச்சு அப்படின்னு கேட்டா. தேவா அந்த குழந்தைய மார்போடு அணைச்சபடி இது அபிநயாவோட குழந்தை அப்படின்னு மொட்டையா சொன்னான். அதை கேட்டு அதிர்ந்து போனவ, என்னது அந்த வேசியோட குழந்தையா, அதை எப்படிடா நீ வீட்டுக்குள்ள கொண்டு வந்து வச்சிருக்கே, இதெல்லாம் குப்பை, உனக்கு அறிவு மழுகி போச்சா, குட்ரா குழந்தைய அப்படின்னு ரஞ்சனா தேவாவோட பக்கத்துல வந்து ஓடி வந்து வாங்க முயற்சி பண்ணான். அதை பார்த்த தேவா தன்னோட அம்மா கிட்ட இருந்து பின்வாங்கி நகர்ந்தபடி, இந்த குழந்தை கொஞ்ச நேரத்துக்கு எங்கிட்ட தாமா இருக்கும், நீங்க தயவு செஞ்சு வெளியில போங்க, நானே குழந்தைய அப்புறமா அபிநயா கிட்ட கொடுத்துட்றேன் அப்படின்னா. உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்காடா தேவா, இப்போ இந்த குழந்தைய கொடுக்க போறியா இல்லையா அப்படின்னு மிரட்டி கேட்டா. முடியாதுமா, நீங்க முதல்ல வெளியே போங்க அப்படின்னு சொன்னான். தன்னோட மகனோட பிடிவாதத்தை கண்ட ரஞ்சனா மனசுல புலம்னவாறு தன்னோட கணவன் ராஜவர்மனை தேடி போனான். கொஞ்ச நேரத்துல அம்மா அப்பாவோட வந்ததை பார்த்த தேவா ரெண்டு பேரையும் பக்கத்துல வந்து குழந்தைய வாங்க முயற்சியும் பண்ணாங்க. ஆனா தேவா குழந்தைய கொடுக்கவே மறுத்துட்டான். குழந்தைய வாங்கும் போராட்டத்துல குழந்தை கொஞ்சம் பயந்த வீறிட்டு அழ ஆரம்பிச்சது. அதை பார்த்த தேவாவுக்கு கோவம் வந்தது. தன்னோட அப்பா அம்மா கிட்ட இருந்து ஒதுங்கி நின்னபடி, ரெண்டு பேரும் கொஞ்சம் சண்டை போடாம வெளில போறீங்களா ப்ளீஸ், குழந்தை பாருங்க பயத்துல அழறான், நானே கொஞ்ச நேரத்துல அபிநயா கிட்ட இந்த குழந்தைய கொண்டு போய் கொடுத்துருவேன், நீங்க இப்படியே நீங்க தகராறு பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த குழந்தைய அதுக்கப்புறம் நான் இங்கேயே தான் வளர விட்டுருவேன், நானே இந்த குழந்தைய வளர்க்க ஆரம்பிச்சிருவேன், பரவாயில்லையா அப்படின்னு கேட்டு மிரட்டினான். தன்னோட மகனோட பிடிவாதம் ரெண்டு பேருக்குமே நல்லா தெரியும். அதனால கொஞ்சம் பயந்து அமைதியானாங்க. ரெண்டு பேரும் புலம்னபடி அறையை விட்டு வெளியவும் போனாங்க. வெளியே ஹாலில் ரஞ்சனாவோட அண்ணன் வீரவர்மனும் அண்ணி சந்தியாவும் இருந்தாங்க. அங்கே ரஞ்சனாவோட சின்ன அண்ணன் சிங்கவர்மனும் இருந்தாங்க. எல்லாரும் குழந்தை அழற சத்தத்தில் அங்கே வந்து கூடியிருந்தாங்க. அவங்க கிட்ட கையை பிசைஞ்சபடியே வந்து நின்னா ரஞ்சனா. ரஞ்சனாவை பார்த்த வீரவர்மன், என்னாச்சுமா, எங்கேருந்து இந்த குழந்தை சத்தம் கேட்குது, இது யாரோட குழந்தை அப்படின்னு கேட்டாரு. தன்னோட அண்ணனை பயந்தபடி பார்த்த ரஞ்சனா, அது தேவா அறையிலிருந்து வருதுண்ணா, அவன்தான் அந்த வேசியோட குழந்தைய கொண்டு வந்து உள்ள வச்சிருக்கான் அப்படின்னு ரஞ்சனா சொன்னதும் அங்க அப்ப வந்த தீபிகாவுக்கு உடம்பெல்லாம் பத்திட்டு எரிஞ்சுது. என்னது, தேவா அபிநயாவோட குழந்தைய வச்சிருக்காரா அப்படின்னு கோவமோட நினைச்சுவன் வேகமா படியேறி தேவாவோட அறைக்கு போனான். கதவை தட்டிட்டு உள்ள போனவன் தேவா கையில குழந்தைய வச்சுக்கிட்டு கொஞ்சிட்டு இருக்கிறத பார்த்து அவளுக்கு எரிமலையே வெடிச்சது மனசுல. தேவா அப்படின்னு சத்தமா கூப்பிட்டா. அந்த சத்தத்துல விழுக்குன்னு வீறிட்டு மறுபடியும் குழந்தை அழறத பார்த்தவன் தீபிகாவை பார்த்து முறைச்சான். எதுவா இருந்தாலும் மெதுவா பேசு தீபிகா, குழந்தை பயப்படுறான், அதை பார்க்கறல்ல நீ அப்படின்னு மிரட்டுறான். அதை கேட்டவ, ஆமா பெரிய குழந்தை, என்னமோ இவரே பெத்த குழந்தை மாதிரி கையில வச்சுட்டு கொஞ்சிட்டு இருக்காரு அப்படின்னு மனசுல பொறும்னவ. ஆமா, இப்ப எதுக்கு இந்த குழந்தைய எங்க கூட்டிட்டு வந்தீங்க, அந்த வேசி இங்க இருக்கிறத யாருக்கும் பிடிக்கல, இதுல இந்த குழந்தை வேற உங்க கையில தவழ்ந்துட்டு இருக்கு, என்னமோ நீங்க பெத்த குழந்தை மாதிரி ரொம்ப கொஞ்சிட்டு இருக்கீங்களே அப்படின்னு வார்த்தைகளை விட ஆரம்பிச்சா. அதை கண்ட தேவா, சிச்சி வாய் மூடு, நீயும் ஒரு பொண்ணு தானே, பச்சை குழந்தைய கையில வச்சுட்டு அந்த பொண்ணு எவ்வளவு கஷ்டப்படுறா, கொஞ்சமாவது உங்களுக்கெல்லாம் இறக்க வேண்டாம், இந்த குழந்தைய நடு வெயில போட்டுட்டு சமையல் வேலை பண்ணிட்டு இருக்கா அந்த பொண்ணு, யாருக்காவது இந்த குழந்தை மேல கொஞ்சமாவது அக்கறை இருக்கா அப்படின்னு கேட்டான் தேவா. என்னமோ இந்த வேசி குழந்தை இந்த வீட்டு வாரிசு மாதிரி பேசுறீங்களே, இந்த குழந்தை யாருக்கு பிறந்ததோ யாருக்கு தெரியும், கண்டவனுக்கு பிறந்த குழந்தைய நாம எப்படி வளர்த்த முடியும், அதை பார்த்து பரிதாபப்பட முடியும் அப்படின்னு கேவலமா பேசினா தீபிகா. அதை கேட்ட தேவாவுக்கு கோவம் தலைக்கேறிச்சு. கையில இருந்த குழந்தைய சமாதானப்படுத்திட்டு படுக்கையில விட்டுட்டு தீபாவோட எதிரில் வந்து நின்னா. இங்க பாரு தீபிகா, நீயும் நானும் ரொம்ப வருஷமா காதலிக்கிறோம், சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்க போறோம், என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆணும் பெண்ணும் கடைசி வரைக்கும் ஒன்னா வாழணும்னா ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கணும், நான் இந்த குழந்தை மேல அக்கறையோட இருக்கிறத பார்த்து நீ அதை புரிஞ்சுக்கிட்டு அதுபடி நடந்துக்கணும், அதை விட்டுட்டு இவ்வளவு கேவலமா இன்னொரு பொண்ணை பத்தி பேசிட்டு வந்து என் முன்னாடி நின்னா எனக்கு உன் மேல எப்படி காதல் நிலைக்கும் அப்படின்னு வெளிப்படையாவே கேட்டான்.
யாரோ ஒரு குழந்தைக்காக தன்னோட காதல தூக்கி எறியும் தேவாவை பார்த்து முறைச்சா தீபிகா. இந்த குழந்தைய பத்தி பேசினா உங்களுக்கே இவ்வளோ கோவம் வருது? இந்த குழந்தை ஒரு வேசியோட குழந்தை தானே, அதை போய் நம்ம வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்து உங்க பெட்ரூம்ல அதுவும் உங்க கையில வச்சிருக்கீங்களே, இதெல்லாம் கேட்கவும் பார்க்கவும் அசிங்கமா இல்ல? இப்படி இந்த குழந்தை மேல உங்களுக்கு மட்டும் எப்படி தனி பாசம் எங்கேருந்து வந்தது? ஒருவேளை அந்த வேசியோட நீங்களும் படுத்து அப்படின்னு முடிக்கிறதுக்கு முன்னாடி ஓங்கி அவளை பலார்னு ஒரு அடி அடிச்சிருந்தான் தேவா. சிச்சி, இனி ஒரு வார்த்தை பேசின உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. இப்படியெல்லாம் உனக்கு பேச வெக்கமா இல்ல? வெள்ள பொடி நீ அப்படின்னு கத்தினான் தேவா. அவன் அடிச்சதில் அதிர்ந்து போனா தீபிகா. அவன் அடித்த கன்னத்தை பிடித்தபடி அழுது கொண்டே வெளில ஓடினான். தன்னோட பெண் அழுதுகிட்டே வெளில ஓடி வரதை பார்த்த சந்தியா, என்னடா என்னடாமா ஆச்சு அப்படின்னு கேட்க அவளுடைய மார்பில் ஓடி வந்து விழுந்து அழுதா. அந்த குழந்தைக்காக என்னையே தேவா அடிச்சிட்டாருமா அப்படின்னு புகார் கொடுத்தா தீபிகா. ரஞ்சனாவுக்கும் ராஜவர்மனுக்கும் தீபிகாவை பார்க்கவே பாவமா இருந்தது. ரஞ்சனா தன்னோட அண்ணனை அழுத விழிகளோட பார்த்தா. அதை பார்த்த வீரவர்மன், நீ அமைதியா இரு, எதுவா இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு கண்களால தன்னோட தங்கையை சமாதானப்படுத்தினாரு. கொஞ்ச நேரத்துல அங்க வந்த ஆதித்யா குடும்பத்தினர் எல்லாருமே ஹாலில் நின்னபடி கலக்கத்தோட ஏதோ பேசிட்டு இருக்கிறத பார்த்து குழப்பம் அடைஞ்சான். என்னாச்சு, எல்லாரும் இங்கேயே நின்றுட்டு இருக்கீங்க, அதிசயமா இருக்கே, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்டான். ஆதித்யவர்மனுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம ஒருவர் முகத்தை பார்த்துக்கிட்டு நின்றுட்டு இருந்தாங்க. யார்கிட்ட இருந்தும் எந்த பதிலும் வராது தெரிந்த ஆதித்யா தன்னோட தங்கை தீபிகா அழுத விழிகளோட தாயோட முகத்துல சாஞ்சு அழுதுட்டு இருந்ததை பார்த்து, என்னடா ஆச்சுமா, ஏன் அழற அப்படின்னு கேட்டதுதான் தாமதம். தன்னோட அண்ணன் குரலை கேட்டு ஓடி வந்து அவனுடைய மார்பில் விழுந்தா தீபிகா. தேவா என்னை அடிச்சிட்டாருண்ணா அப்படின்னு சொன்ன தன்னோட தங்கையோட கன்னத்தை தடவி பார்த்தான். ஏன், எதுக்காக அடிச்சான்? தேவா அந்த மாதிரி எல்லாம் அடிக்கிறவன் இல்லையே, என்னாச்சு அப்படின்னு பதட்டத்தோட கேட்டான். அவ அழுதுகிட்டே நடந்த சம்பவத்தை சொல்ல அவனுக்கு கண்கள் எல்லாம் ரத்தமா வந்துச்சு. வேகமா மாடி ஏறி போனான் தேவாவை பார்க்க. மேல மாடி ஏறி அவசர அவசரமா போன ஆதித்யன் தேவா அங்க குழந்தையோட அழகா கொஞ்சிட்டு இருக்கிறத பார்த்து அதிர்ந்து போய் அப்படியே நின்னான். இவ்வளவு நாட்கள் அபிநயாவும் குழந்தையும் இங்கதான் இருக்காங்க. ஒரு நாள் கூட அவன் அப்படி குழந்தைய எடுத்ததே இல்லை. ஆனா இவன் வந்த ஒரே நாள்ல குழந்தைய இப்படி கொஞ்சறானே அப்படின்னு ஆச்சரியமா ஒரு நிமிஷம் அப்படியே நின்று பார்த்துக்கிட்டே இருந்தான் ஆதித்யா. தேவா குழந்தைய மடியில வச்சபடி பேசிட்டு இருந்தான். என்னடா தங்கம் ஆச்சு, இங்க இருக்கவங்கள பார்த்து பயந்து போய் அழறீங்களா? இவங்க எல்லாருமே இப்படித்தான் இருப்பாங்க, நீங்க அதை பத்தி எல்லாம் கவலைப்படக்கூடாது, சரியா? உனக்கு நான் எப்போ இருப்பேன் அப்படின்னு ஏதேதோ பேசிக்கிட்டு போனான். இதையெல்லாம் பார்த்துக்கிட்டே நின்னான் ஆதித்யன். பிறகு மெதுவா தேவா அப்படின்னு கூப்பிட்டான். அந்த குரலை திடுக்கிட்டு விழிச்சவன் யாருன்னு பார்த்தான். ஆதித்யா தான் நின்றுட்டு இருந்தான். அவனை குற்றம் சாட்டும் பார்வையில முறைச்சு பார்த்தான் தேவா. ஆதித்யாவும் தேவாவோட பார்வையை தாங்க முடியாம உதட்ட கடிச்சுக்கிட்டு ஒரு நிமிஷம் அப்படியே நின்னான். அதுக்கப்புறம், இப்போ எதுக்காக இந்த குழந்தைய வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்த? இந்த குழந்தையால இங்க வீட்டுல எவ்வளவு பெரிய பிரச்சனை ஓடிட்டு இருக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டான் ஆதித்யன். குழந்தையால இங்க பிரச்சனை ஓடிட்டு இருக்குன்னு சொல்றியே, உன்னால ஒரு பொண்ணோட வாழ்க்கையே பிரச்சனையா இருக்கே, அது உனக்கு நினைவிற்கா இல்லையா அப்படின்னு திருப்பி கேட்டான் தேவா. அவன் யார சொல்றான்னு ஆதித்யனுக்கு நல்லாவே புரிஞ்சுது. ஆனாலும் எதுவும் பேசாம அமைதியா நின்னான். எனக்கு பதில் சொல்லு ஆதித்யா, அந்த அபிநயா பொண்ணு இப்படி நம்ம வீட்டுல வேலைக்காரியா வச்சிருக்கே, அந்த பொண்ணு உன்னோட பொண்டாட்டின்னு உனக்கு கொஞ்சமாவது நினைவிற்கா இல்லையா அப்படின்னு கோவத்தோட உச்சிக்கே போய் கேட்டான். தாலி கட்டிட்டா மட்டும் அவ எனக்கு பொண்டாட்டி ஆயிட முடியுமா என்ன? அவ எனக்கு உண்மையாவே இல்லையே. அப்படி இருக்கும்போது அவ என் பொண்டாட்டின்னு உன்னால எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு ஆதித்யன் திருப்பி தேவாவை பார்த்து கேட்டான். அவ உனக்கு உண்மையா இருக்காளா இல்லையான்னு எதை வச்சு இப்பவும் நீ சொல்லிட்டு இருக்கே? அந்த பொண்ணோட முகத்தை பாரு ஆதித்யா, அதுல ஏதாவது உனக்கு துரோகம் பண்ற மாதிரி ஒரு சாயல் தெரியுதான்னு நல்லா கூர்ந்து பாரு. இன்னுமா உனக்கு அந்த பொண்ணு மேல சந்தேகம்? பாவம்டா, அவ எத்தனை கஷ்டங்களை அவ அனுபவிச்சுட்டா. அந்த பச்சை குழந்தைய முகத்தை பாரு, அது பார்க்க உன்ன மாதிரியே இல்லை அப்படின்னு அழுத்தமான குரலை திரும்பவும் கேட்டான் தேவா. அந்த குழந்தைய திரும்பி கூட பார்க்காம வேற பக்கம் பார்த்துக்கிட்டே நின்றுட்டு இருந்தான் ஆதித்யன். எனக்கு அதை பத்தியெல்லாம் தெரியாது தேவா. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த குழந்தை யாருக்கோ பிறந்தது. அவ எனக்கு துரோகம் பண்ணவதான், அதை என் கண்ணாலேயே பார்த்தேன். இதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை அப்படின்னு வெறுப்போட சொன்னான். இனி ஆதித்யன் கிட்ட இதை பத்தி பேசி எந்த பலனும் இல்லை. இவன் இன்னும் பழைய பாட்டையே தான் பாடிட்டு இருப்பான் அப்படின்னு உணர்ந்த தேவா,
ஒரு சின்ன பெருமூச்சோட, சரி சொல்லு, இப்போ எதுக்காக என்னை பார்க்க மேலே வந்த அப்படின்னு நேரடியாக கேட்டான். இங்கே பாரு தேவா, இந்த குழந்தைய நீ வீட்டுக்குள்ளே கொண்டு வந்ததையும் உன் கையில் இப்படி வச்சுட்டு கொஞ்சிட்டு இருக்கிறதையும் இந்த குடும்பத்தில் யாருக்குமே இஷ்டம் இல்லை. இந்த குழந்தைய கொண்டு போய் அவகிட்டே கொடுத்துடு. வீட்டில் எதுக்காக தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு கண்டிச்சான். என்னது, நான் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கேனா? அந்த அபிநயா எங்கே இருக்கா, குழந்தை எங்கே இருக்குன்னு எனக்கு எதுவுமே தெரியாது. நீ தான் அவங்க 2 பேரையும் இந்த வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்திருக்க. அதை ஏற்றுக்கிட்ட நம்ம குடும்பத்து ஆளுங்க இந்த குழந்தைய நான் எடுத்தால் மட்டும் ஏன் ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க? எனக்கு அது புரியலையே. அப்படின்னா முதல் தப்பு நீ தானே பண்ண. அந்த அபிநயாவை நீ தானே வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்த. இந்த குழந்தைய என் கையில் தூக்க வச்சதுக்கு காரணமே நீ தானே. அப்படி இருக்கும்போது என் மேலே ஏன் கோவப்படுற? உன் மேலே நீயே கோவப்பட்டுக்கோ. எங்கேயோ ஜெயிலில் இருந்தவளை எப்படியோ போகட்டும்னு விடாமல் எதுக்காக இங்கே கூட்டிகிட்டு வந்து பழி வாங்கணும்னு நினைக்கிறேன்? பழி வாங்கணும்னு நினைக்கிறியா, இல்லை அவளை பிரிய முடியாமல் அவளை தினமும் வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கணும்னு நினைக்கிறியா அப்படின்னு ஆதித்யனை கூர்மையாக பார்த்தபடி கேட்டான் தேவா. தேவா ஆதித்யனை விட 3 வருஷம் சின்னவன். ஆனாலும் அருண் மாதிரி குழந்தைத்தனம் அவன்கிட்ட இல்லை. கிட்டத்தட்ட இன்னொரு ஆதித்யன் தான் தேவா அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவு 2 பேரும் குணத்திலையும் உருவத்திலையும் பொருந்தி இருப்பாங்க. ஆதித்யனுக்கு பிறகு குடும்பத்தினர் எல்லாருமே மரியாதையுடனும் பயத்துடனும் நடப்பது தேவா கிட்ட மட்டும்தான். அதனால ஆதித்யனுக்கும் தேவா கிட்ட நல்ல மரியாதை இருக்கு. தன்னோட தங்கை தேவாவை விரும்புறத கேள்விப்பட்ட அன்னைக்கு அவனுக்கு தேவாவுக்கு தன்னோட தங்கையை கொடுக்கறதுல அவ்வளோ சந்தோஷம் இருந்தது. ஏன்னா தன்னோட இன்னொரு பிம்பமே தேவாதான். அவன்கிட்ட ஆதித்யனுக்கு அன்பும் அக்கறையும் என்னைக்குமே இருக்கும். தேவா அந்த கேள்வியை கேட்டதுக்கு பதில் சொல்ல முடியாம, அவன் கண்களை கூட பார்க்க முடியாம வேற பக்கம் திரும்பி நின்றுட்டு இருந்தான் ஆதித்யா. கொஞ்ச நேரம் மௌனமா அதை பார்த்த தேவா குழந்தைய எடுத்துக்கிட்டு அவன் பக்கத்துல வந்தான். தன் கையில இருந்த குழந்தைய ஆதித்யனோட கையில திணிச்சான். முதல்ல குழந்தைய ஆதித்தன் அவன் கையில பார்த்ததும் அவனுக்கு இன்னதுன்னு தெரியாத ஒரு உணர்வு. உடல் எல்லாம் புல்லரிச்சுது. இப்போ இந்த குழந்தை என்கிட்ட இருக்கதானே உனக்கு பிரச்சனை? இந்த குழந்தைய நீயே எடுத்துட்டு போய் அந்த பொண்ணு அபிநயா கிட்ட கொடுத்துடு போ அப்படின்னு சொன்னான் தேவா. குழந்தைய வாங்கின ஆதித்யா கைகள் எல்லாம் நடுங்க குழந்தையோட முகத்தை ஆழமா பார்த்தான். அந்த குழந்தை பொக்கை வாய் திறந்து ஆதித்யனை பார்த்து ரொம்ப அழகா சிரிச்சுது. அதை பார்த்தவனுக்கு ஏதோ தப்பு பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஒரு உள்ளுணர்வு சொல்ல அவனையும் அறியாம அந்த குழந்தைய மார்போடு அணைச்சுக்கிட்டான். அதை பார்த்த தேவாவுக்கு வெற்றி புன்னகை உதட்டில் வந்தது. போ ஆதித்யா, ஏன் இன்னும் இங்கே நிற்கிற? கொண்டு போய் குழந்தைய அபிநயா கிட்ட கொடுத்துடு அப்படின்னு ஆதித்யனை வலுக்கட்டாயமா அனுப்பி வச்சான். வெளியே வந்த ஆதித்யா குழந்தைய கீழே அபிநயா கிட்ட கொண்டு போக மனம் இல்லாம அவனோட அறைக்கே குழந்தைய கொண்டு போனான். அதை தேவா வேடிக்கை பார்த்துக்கிட்டே நின்னான். அவனுக்கு நல்லா புரிஞ்சுது ஆதித்யனுடைய உள்ளுணர்வு அது அவனுடைய குழந்தைதான்னு சொல்லியிருக்கோம் கண்டிப்பா அப்படின்னு. அதுதான் தேவாவுக்கும் இப்போ தேவை அப்படின்னு நினச்சவன் இனி குடும்பத்தினரை சமாதானம் செய்ய ஆதித்யாவுக்கு பதிலாக தேவாவே கீழே போனான். கீழே வந்த தேவாவை எல்லாரும் பார்க்க தேவா நேரா தீபா கிட்ட வந்து நின்னான். அவளை பார்த்து, சாரி தீபிகா, நான் ஏதோ கோவத்தில் ஒன்று அடிச்சிட்டேன், எதையும் மனசில் வச்சுக்காத என்ன அப்படின்னு சொல்லி அவளை இழுத்து மார்போடு அணைச்சிக்கிட்டான். அதை பார்த்த குடும்பத்தினர் எல்லாருக்குமே கொஞ்சம் நிம்மதி வந்தது. ரஞ்சனாவுக்கு தன்னோட மகன் தீபிகாவை அடிச்சது பயமா கூட இருந்தது. தன்னோட அண்ணன் தன் மகனுக்கு அவருடைய பொண்ணை கொடுக்காம போயிடுவாரோங்கிற பயம். ஆனா இப்போ தேவா தீபிகா கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டதும் அவளுக்கு ரொம்ப நிம்மதியா இருந்தது. மற்றவங்களை பார்த்து திரும்பின தேவா, இங்க பாருங்க, சரியோ தப்போ ஆதித்யன் அபிநயாவையும் அவ குழந்தையும் இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தான். அந்த பொண்ணுக்கு தண்டனை கொடுக்குற உரிமை நமக்கு சுத்தமா இல்லை. ஆனாலும் அதை நம்ம இப்போ வரைக்கும் பண்ணிட்டு தான் இருக்கோம். அந்த பாவத்துக்கே நம்மளுக்கு என்ன தண்டனை கிடைக்குமோ தெரியல. அப்படி இருக்கும்போது அவ கையில் இருக்கிற பச்சை குழந்தை உங்களை என்ன பண்ணுச்சு? அந்த குழந்தைய தண்டிக்கிற உரிமை நம்மளுக்கு இருக்கா என்ன? கொஞ்சமாவது மனசுல ஈரத்தோட யோசிச்சு பாருங்க. அவ தான் நம்ம வீட்டுக்கு வேலைக்காரியா இருக்கா இல்லையா? அந்த குழந்தையாவது நல்லபடியா வளரட்டுமே. நம்ம எத்தனையோ குழந்தைங்களை படிக்க வைக்கிறோம், நல்ல வேலை வாங்கி தரோம், ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்குறோம். அதே இடத்துல இந்த குழந்தையும் நம்ம வச்சுக்கலாமே, இதுல என்ன தப்பு இருக்கு? அதை விட்டுட்டு அந்த குழந்தைய அனாதை மாதிரி ஒதுக்கி வச்சு அபிநயா அனுபவிக்கிற அதே வேதனையும் சித்திரவதையும் இந்த குழந்தையும் அனுபவிக்கணும்னு நினைக்கிறோமே, நம்மெல்லாம் மனுஷங்களா அப்படின்னு கேட்டான் தேவா. அவன் கேட்ட கேள்வியில அத்தனை பேரும் தலை குனிஞ்சு நின்னாங்க.
அதை அத்தனையுமே மேல இருந்து தாத்தாவும் பாட்டியும் பார்த்துக்கிட்டு தான் இருந்தாங்க. தாத்தாவுக்கு மனசுக்குள்ள தேவாவை பார்த்து பெருமையா நினைச்சாரு. எதுவும் பேசாம அமைதியோட தேவாவை வேடிக்கை பார்த்துக்கிட்டே நின்றுட்டு இருந்தாரு. பக்கத்துல பாட்டியும் அங்க நடக்கிறத பார்த்துட்டு இருந்தாங்க. குடும்பத்தினர் எல்லாரும் தேவாவை ஒரு தடவை மன்னிப்பு பார்வை பார்த்துக்கிட்டு அங்கிருந்து வெளியில போனாங்க. தீபிகா மட்டும் தேவாவை அவளோட பார்க்க அவன் சிரிச்சுப்படி மறுபடியும் தீபிகாவை இழுத்து அணைச்சுக்கிட்டான். லூசு அப்படின்னு அன்பா கடிஞ்சவன் அவளோட நெற்றியில அன்பா முத்தமிட்டான். அதை பார்த்த தாத்தாவும் பாட்டியும் ஒருவரை ஒருவர் பார்த்து சிரிச்சுக்கிட்டு அங்கிருந்து விலகி போனாங்க. தீபிகாவுக்கு தேவானா உயிர். அவன் என்ன சொன்னாலும் அப்படியே கேட்பா. அந்த அபிநயாவோட குழந்தைய அவன் எடுத்துட்டு வந்ததும் அவளால் தாங்கவே முடியல. எங்க அபிநயா இவனை மயக்கிட்டாளோ அப்படின்னு தவறா நினைச்சா. அதனால தான் அத்தனை சண்டையும் போட்டா. ஆனா இப்போ தேவா அவளை இறுக்கி அணைச்சிக்கிட்டதும் அத்தனை கோபமும் பஞ்சா பறந்தது. தீபிகா அவனுடைய மார்பில் ஒன்றி போனான். குழந்தைய தன்னோட அறைக்கு எடுத்துட்டு போன ஆதித்யன் கொஞ்ச நேரம் அந்த குழந்தைய மடியில வச்சபடி உட்காண்டிருந்தான். குழந்தையோட முகத்தை பார்த்துக்கிட்டே இருந்தான். அதுவும் அவனை பார்த்து ஏதோ மழையில பேசிட்டே இருந்தது. அந்த அழகை அவன் ரசிச்சு பார்த்துட்டு இருந்தான். குழந்தையோட கை விரலை தொட்டதும் அது படக்குன்னு அவனுடைய விரலை அழுத்தமா பிடிச்சிக்குச்சு. அவன் முகத்தை பார்த்து ஞா அப்படின்னு சொல்லுச்சு. அது தன்னை அப்பான்னு கூப்பிடுற மாதிரி உணர்ந்தான் ஆதித்யன். அவ்வளவுதான். அவனுக்கு எங்கிருந்து அத்தனை உணர்வுகளும் வந்துச்சோ தெரியல. கண்கள்ல நீர் குலமா வழிய கதறி அழுதபடி குழந்தைய வாரி அணைச்சுக்கிட்டான். அப்போ குழந்தையோட மேலாடை விலக அதுல வேல் மாதிரி ஒரு மச்சம் இருந்ததை பார்த்து ரொம்பவுமே அதிர்ச்சி அடைஞ்சு திகைச்சு போனான். அவனுடைய சட்டை பகுதியும் விலக்கி பார்த்தான். அதே மச்சம் அதே குழந்தையிடமும் இருந்தது. இது தனக்கே உரியதானது. இது எப்படி இந்த குழந்தைகிட்ட வந்தது? அப்படின்னா இந்த குழந்தை தன்னுடையதா அப்படின்னு நினைச்ச மறு வினாடி அவனால சந்தோஷத்தை தாங்கவே முடியல. குழந்தைய கட்டிட்டு கதறி அழுதான். முத்தங்களை வாரி வழங்கினான். இந்த திடீர் தாக்குதலை தாங்க முடியாத குழந்தை கொஞ்சம் சினுங்குச்சு. அதை சமாதானப்படுத்தின ஆதித்யன் குழந்தைய எடுத்துக்கிட்டு வேகமா அபிநயாவை தேடி போனான். அவ இன்னமும் அங்க அம்மிக்கல்ல மசாலாவை வச்சு அரைச்சிக்கிட்டு இருந்தா. அதை பார்த்தவன் அவளை கூர்மையா ஒரு நிமிஷம் அங்கே நின்று கவனிச்சான். ரொம்ப சின்ன பொண்ணு, உடம்புல சதையே இல்லை. இங்க வந்த போது இருந்ததை விட இப்போ ரொம்ப மெலிஞ்சு காணப்பட்டான். தலையெல்லாம் கலைஞ்சிருந்தது. வெயில இருந்ததுனால முகமெல்லாம் ரத்தமா சிவந்திருந்தது. கிழிஞ்ச புடவை. அதை பார்த்தவனுக்கு மனசெல்லாம் ஏதோ பிசைய மெதுவா அவகிட்ட போய் நின்னான். மசாலாவை அரைச்சிட்டு இருந்தவ மேல ஏதோ ஒரு நிழல் பட ஒருவேளை தேவா இருக்குமோ அப்படின்னு நினைச்சபடி உதட்டுல புன்னகையோட திரும்பினா. அங்க ஆதித்யன் தான் தன்னோட குழந்தையோட நின்று இருக்கிறத பார்த்து அதிர்ந்து போனவன் எழுந்து வேகமா நின்று பதறினபடி குழந்தைய வாங்க கைகளை நீட்டினான். குழந்தைய அவகிட்ட தர மறுத்தபடி பின்னோக்கி நகர்ந்து சென்ற ஆதித்யன், ஏய், ஏன் இப்படி அம்மிக்கல்ல போட்டு அரைச்சிட்டு இருக்க? இந்த வீட்டில் கிரைண்டர் இல்லையா என்ன அப்படின்னு எரிஞ்சு விழுந்தான். அவனுடைய குரல்ல எதுவும் புரியாத அபிநயா, இல்லைங்க, பவர் போயிடுச்சு அதான் அப்படின்னு மெல்ல தயங்கினபடி மெல்லிய குரல்ல சொன்னான். கரண்ட் போனா என்ன? இந்த வீட்டில் ஜென்ரேட்டர் இல்லையா என்ன? இதெல்லாம் நீ செய்யக்கூடாது. முதல்ல நீ உள்ளவா அப்படின்னு சொன்னவன் அவளுடைய கைகளை பிடிச்சு தரன்னு வீட்டுக்குள்ள அழைச்சிட்டு வந்தான். நீ இங்கே இரு, வெளில போய் எந்த மசாலாவையும் அரைக்காத. இந்த குழந்தை பிடி, நான் போய் என்னன்னு பார்க்குறேன் அப்படின்னு வேகமாக சொன்னவன் எலக்ட்ரிஷியனை அழைச்சி ஜென்ரேட்டரை சரி பண்ணான். கொஞ்ச நேரத்தில் கரண்ட் வர மசாலா அனைத்தும் கிரைண்டர்ல அரைக்கப்பட்டுச்சு. இதெல்லாம் மின்னல் வேகத்தில் நடந்ததை ஒரு ஆச்சரியத்தோட பார்த்துக்கிட்டு இருந்தான் அபிநயா. அவன் மட்டும் இல்லை, பக்கத்தில் இருந்த வேலைக்காரங்களும் தான். அப்போது குழந்தை அழ. அப்போதான் அவளுக்கு நினைவுக்கு வந்தது, குழந்தைக்கு பால் கொடுத்தே ரொம்ப நேரம் ஆயிடுச்சுன்னு. கிச்சனில் அப்படியே அங்கேயும் உட்காந்தபடி குழந்தைக்கு பால் கொடுத்தா அபிநயா. அங்கிருந்த எலக்ட்ரீஷியன்ஸ் 2 பேருமே ஆம்பளைங்க அப்படிங்கிறத உணர்ந்த அபிநயா, இருந்தாலும் அவளுக்கு வேற வழி இல்லை, அப்போ அப்படிதான் பால் கொடுத்தாகணும் அப்படின்னு நினைச்சு மறைவிடம் எதுவுமே இல்லாதனால அங்கே ஒரு ஓரத்தில் உட்கார்ந்தபடி புடவை முந்தானையை மறைச்சிக்கிட்டு குழந்தைக்கு பால் கொடுத்துட்டு இருந்தா. அதை பார்த்தபடியே கிச்சனுக்குள்ள வந்தான் ஆதித்யன். குழந்தைக்கு பால் கொடுக்க கூட அங்க ஒரு மறைவிடம் இல்லை அப்படிங்கிறத உணர்ந்தவன் மறு வினாடியே அதுக்கும் ஆட்களை ஏற்பாடு செஞ்சு கிச்சன்ல ஒரு தனி அறைய ஸ்கிரீன் வச்சு ஏற்பாடு பண்ணி கொடுத்தான். இது அத்தனையுமே அங்கிருந்த வேலைக்காரங்க எல்லாருமே ஒரு ஆச்சரியத்தோட பார்த்துக்கிட்டு நின்றுட்டு இருந்தாங்க. ஆனா யாருமே எதுவுமே பேசல. அந்த ஸ்கிரீன் அறை தயாரானதும் அபிநயாவை பார்த்து, இனிமே இப்படி வெளியில உட்காந்து குழந்தைக்கு பால் கொடுக்க கூடாது, புரிஞ்சுதா அப்படின்னு உரிமையோட கடிந்தவாறு அந்த இடத்தை விட்டு விலகி போனான் ஆதித்யன்.
அந்த ஸ்கிரீன் அறையை பார்த்தவளுக்கு மனசுல ஆதித்யன் மேல முதல்ல ஒரு சிறிய காதல் பனித்துளி ஒன்று விழ ஆரம்பிச்சது.